வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. 3 லட்சம் 2 லட்சம் அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் வீடியோ ஏதாவது பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னால் சரியாகவே பண்ண முடியல. 100K வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் செலிப்ரேஷன் வீடியோ வந்து பண்ணோம். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் விஷயங்களை வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 4 லட்சத்துக்கு மேலே வந்து பெரிய ஃபேமிலி ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பி. ஸ்பீடாக வந்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஷேர் பண்ணது இந்த பொண்ணுகிட்ட தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது. அதுக்கடுத்து வந்து ஃப்ரெண்டு கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து மெதுவாக க்ரோ பண்ணி வந்து மேலே வந்தது. ஸோ அந்த இதில் வந்து உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணலான்னு தோணுனேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து சேர்ந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேனல் நேம் என்ன வைக்கலாம் நாங்கள் வந்து யோசித்துக்கிட்டு இருந்தோம். நார்மலாகவே நம்ம நேமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், இந்த பொண்ணு பேர் வந்து அன்பு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அன்புனே வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த சேனல் வந்து போய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து இன்னும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணல. இனிமேல் தான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான கண்டென்ட் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி 2 வீடியோஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் கண்டிப்பாக தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு கேக் வெட்டி ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் வந்து இந்த தடவை வந்து பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த ஃபேமிலி வந்து இவ்வளோ பெருசாக வந்து வந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அன்பு வந்து பேசுவா. சேனலுக்காக டெய்லி எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க, டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6 months ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து இந்தளவுக்கு ரீச் கிடையாது. ஸோ அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வரைக்கும் ரீச் இல்லையே, ரொம்ப வியூஸ் இல்லையே, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சமாக ரீச் ஆகி இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கு. 4 lakh வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம சில நேரம் வந்து மதியானம் சாப்பிட மாட்டோம். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து இருந்தால் சாப்பிட்றா டீ போட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலே இருக்கும்போதெல்லாம் எனக்கு என்ன செய்கிறேன்னு, ஏன்னா ஒரு கண்டென்ட் வந்து எதுவும் டெய்லி கண்டென்ட் நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஏதாவது கண்டென்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பேன். சில கண்டென்ட் வந்து இருந்தாலுமே நம்மளாக எப்படி புதுசாக வந்து பண்ணலான்னு நான் வந்து இது பண்ணுவேன். ஸோ அப்போமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கூட இருந்து ஏதாவது இப்படி பண்ணால் சரியாயிருண்டா பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் மறக்கவே முடியாது. அப்படியே ஒரு எஃபோர்ட் வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டீயை தந்துட்டு அந்த டீயை வந்து குடித்ததுக்கு அடுத்து அப்படியே ஒரு ஐடியா வரும். அம்மாட்ட வந்து இப்போ வரைக்கும் சொல்லுவேன், ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சா ஒரு டீயை போட்டுத்தாங்கம்மா, ஐடியா வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த ஒரு டீக்கு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செலிப்ரேட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேக் வந்து வெட்ட போகிறோம். 400K ப்ளஸ் ஃபேமிலின்னு வந்து போட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செலிப்ரேட் பண்ணி வந்து வீடு பக்கத்தில் எல்லாத்துக்கும் வந்து கேக்கு தந்து தான் வந்து நம்ம வந்து கொண்டாட போகிறோம். ரொம்ப ஹாப்பி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க தான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து அனுப்புனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர் ப்ளே பட்டன் வந்து சூப்பராக வச்சு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி வந்து ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து வந்த என்னோட முதல் கிஃப்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh வந்து நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தந்த கிஃப்ட்டு. அப்படியே அவங்க வந்து அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து அவங்க டிசைன் வந்து பண்ணி தந்தது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஷேர் வந்து யார்ட்டையும் பண்ணலை.
ஹாப்பி பர்த்டே விஜய்ன்னு சொல்லிட்டு போன பிறந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து gift தந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே வந்து ஃப்ரேம் பண்ணாமல் சும்மாவே வச்சுருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணலாம். அம்மா படிங்க. வெட்டுங்கம்மா. இது வந்து நீங்கள் வந்து வெட்டினதுக்குரியது தாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தாங்க. எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். 4 லட்சம் வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கடுத்து ஒவ்வொரு மைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போகலாம். ஒவ்வொரு தடவையும் வந்து செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மேலே வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப எனக்குமே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.